Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. Today now going to start with the exercise number 7.1. Chapter 7, exercise number 7.1. So question number 1, construct an M by N matrix A equal to capital A equal to Aij, where Aij is given by first term letter Aij equal to I minus 2j whole square by 2 with m equal to 2, n equal to 3. Second round letter Aij equal to modulus of 3i minus 4j by 4 with m equal to 3, n equal to 4. ஓகேங்களா, ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்ஸ் மாடல் சம் பார்த்துருக்கோம். ஸோ m அண்டு n வேல்யூ கிவன், m அண்டு என்னன்றதுனாக்கா நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம். ஓகேவா, ஸோ 2/3 ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டருக்கு ஆர்டர் பார்த்தினாக்கா 2/3க்கு ஜென்ரல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை இந்த கிவன் ஏஐஜை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் கிவன். ஸோ வி நீட் டு கன்ஸ்ட்ரக்ட் 2/3 மேட்ரிக்ஸ். அப்போ ஆர்டர் அவங்க கொடுத்துறாங்க, எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ கொடுத்துறாங்க. அப்போ எம்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸ், என்னன்றது நம்பர் ஆஃப் காலம். ஓகேவா, காலம்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ 2 and 3 கொடுத்துறாங்க. ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா 2/3 மேட்ரிக்ஸ். ஸோ 2/3 மேட்ரிக்ஸ் ஜென்ரல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், அதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்ட்டு. ஸோ அப்போ A11 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிட்டீங்க, ஐக்கு 1 வேல்யூ, ஜேக்கு 1 வேல்யூ. ஓகேங்களா, ஸோ கிவனை ஏஐஜியில் சப்ஷன் பண்ணுறீங்க, ஐக்கு 1, ஜேக்கு 1. இப்போ 1 minus 2 into 1 the whole square by 2 சிம்பிளை பண்ணினாக்கா 1 minus 2 1s are 2 வந்துடும். ஸோ அந்த ப்ராக்கெட் டைமில் 1 minus 2 இருக்கும், 1 minus 2 செப்பரேட் பண்ணாக்கா -1 இருக்கும், -1 the whole square by 2 இருக்கும். ஸோ ஸ்கொயர் பண்ணாக்கா -1 ஸ்கொயர் பண்ணாக்கா +1 ஆகிடும். சப்போ 1/2 வந்துடும். ஸோ A11 இஸ் 1/2. நெக்ஸ்ட்டு A12 ஃபைன் பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஐக்கு 1, ஜேவுக்கு 2, ஐக்கு 1, ஜேவுக்கு 2 அப்ளை பண்ணுறீங்க. இதில் ஐக்கு 1 போடுறீங்க, ஜேவுக்கு 2. 1 minus 2 into 2 the whole square by 2. ஸோ இந்த ப்ராக்கெட் டைம் சிம்பிளை பண்ணிங்கனாக்கா ஸோ 1 minus 4 the whole square by 2 வரும். இப்போ 1 minus 4, அப்போ 1 minus 2 to 4 ஆகிடும். அப்போ 1 minus 4 is -3 ஆகிடும். ஸோ -3 the whole square by 2 வரும். ஸோ ஸ்கொயர் பண்ணாக்கா +9/2 வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு A13 ஃபைன் பண்ணுறீங்க. ஸோ ஐக்கு 1, ஜேவுக்கு 3 அப்ளை பண்ணுறீங்க, ஐக்கு 1, ஜேவுக்கு 3 அப்ளை பண்ணிங்கனாக்கா ஸோ அப்போ 1 minus 2 into 3 the whole square by 2. ஸோ ஈக்குவல் டு 1 minus 2 3s are 6 வந்துடும். ஸோ -6. ஸோ அப்போ 1 minus 6 is -5. ஸோ -5 the whole square by 2. ஸோ ஸ்கொயர் பண்ணாக்க 25/2 வரும். நெக்ஸ்ட்டு A21 ஃபைன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு A21 இப்போ ஐக்கு 2, ஜேவுக்கு 1, ஐக்கு 2, ஜேவுக்கு 1 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 2 minus of 2 into 1 the whole square by 2. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 2 minus 2 நான் வந்து 0 ஆகிடும். அப்போ 0/2 is 0. ஓகேங்களா, ஸோ அப்போ A21 is 0. நெக்ஸ்ட்டு A22 ஐக்கு 2, ஜேவுக்கும் 2 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஜென்ரல் இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க கிவன். ஸோ அதில் ஐக்கு 2 அப்ளை பண்ணுறீங்க, ஜேவுக்கு 2 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 2 minus 2 into 2 by whole square by 2 வரும். ஸோ அப்போ 2 minus of 2 2s are 4 ஆகிடும். இந்த ப்ராக்கெட் டைமு 4 ஆகிடும். அப்போ 2 minus 4 the whole square by 2 வந்துடும். இப்போ 2 minus 4 செப்பரேட் பண்ணாக்கா -2 வரும். ஸோ -2 the whole square by 2 வரும். ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா -2 +4 ஆகிடும். ஸோ இப்போ 4/2 வரும். ஸோ 4/2 கேன்சல் பண்ணாக்கா 2 வரும். நெக்ஸ்ட்டு A23 ஃபைன் பண்ணுறீங்க, ஐக்கு 2, ஜேவுக்கு 3. ஓகேங்களா, ஸோ சப்ஷன் பண்ணும்போது 2 minus of 2 into 3 the whole square by 2 ஈக்குவல் டு, ஸோ ப்ராக்கெட் டைம் சிம்பிள் பண்ணாக்கா 2 minus மல்டிப்ளை பண்ணால் 2 6 ஆகிடும். அப்போ 2 minus 6 வந்து -4 ஆகிடும். ஸோ -4 the whole square by 2 வரும். ஸோ ஸ்கொயர் பண்ணாக்கா 16/2 வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஜென்ரல் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் A ஈக்குவல் டு A11, A12, A13, A21, A22, A23. ஸோ வேல்யூஸை அப்ளை பண்ணுறீங்க. A11க்கு வேல்யூ வந்து 1/2 வந்து, A12க்கு வேல்யூ வந்து 9/2, A13க்கு வேல்யூ 25/2, A21க்கு வேல்யூ 0, A22க்கு வேல்யூ வந்து 4/2, A23க்கு வேல்யூ வந்து 16/2. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் காமனாக 1/2 காமனாக இருக்குது. அப்போ 1/2 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போ 1/2 காமனாக வெளியே எடுத்தினாக்கா ரிமைனிங் வந்து 1, 9, 25, 0, 4, 16. தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் கிவன் பார்த்தீங்கன்னாக்கா ஏஐஜே ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் 3i minus 4j
by 4 with m equal to 3, n equal to 4. m number of rows 3, n number of column வந்து 4. ஓகேங்களா? அப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா 3 by 4. ஓகேங்களா? Let B be the 3 by 4 matrix with the entries as B. அப்போ கொடுத்துட்டு அந்த ஆர்டர் பிரகாரம் ஜென்ரல் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 rows 4 columns. அப்போ A11, A12, A13, A14, A21, A22, A23, A24, A31, A32, A33, A34. ஸோ இந்த எலமெண்ட்லாம் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த எலமெண்ட்லாம் ஃபைன் பண்ணணும் இந்த கிவன் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இந்த கிவன் யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு A11 ஃபைன் பண்ணலாம். ஐக்கு 1, ஜேக்கு 1. ஐக்கு 1, ஜேக்கு 1 அப்ளை பண்ணுறீங்க. மாடலஸ் ஆஃப் 3 இன்ட்டு ஐக்கு 1 பண்ண 3 1s 3 வந்துடும். மைனஸ் 4 இன்ட்டு ஜேக்கு 1 பண்ணினாக்கா 4 1s 4 by 4. ஸோ மாடலஸில் இருக்கிற டேர்ம் சிம்ப்ளை பண்ணினாக்கா 3 minus 4 பண்ணால் -1 வரும் by 4. ஸோ மாடலஸ்லேருந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து வெளியில் வரும்போது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போ 1 by 4 வந்து ஓகேவா? நெக்ஸ்ட்டு A12 இப்போ ஐக்கு 1 ஜேவுக்கு 2 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கிவனில் மாடலஸ் ஆஃப் 3 இன்ட்டு ஐக்கு வேல்யூ 1 மைனஸ் 4 இன்ட்டு ஜேக்கு வேல்யூ 2 போட்டினாக்கா 4 2 8 ஆகிடும். ஸோ மாடலஸ் ஆஃப் 3 minus 8 by 4. ஸோ சப்ராக்ட் பண்ணினாக்கா மாடலஸ் ஆஃப் -5 by 4 வந்துடும். ஓகேங்களா? ஸோ மாடலஸ் ரிமூவ் பண்ணினாக்கா பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 5 by 4 வந்துடும். நெக்ஸ்ட்டு A13 ஐக்கு 1 ஜேவுக்கு 3 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ மாடலஸ் ஆஃப் 3 minus 12 ஆகிடும் by 4. ஸோ மாடலஸ் சிம்ப்ளை பண்ணாக்கா -9 ஆகிடும் by 4. ஸோ மாடலஸ் ரிமூவ் பண்ணினாக்கா +9 by 4 ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு A14 இப்போ A14 இஸ் ஐக்கு 1 ஜேவுக்கு 4 அப்ளை பண்ணினாக்கா ஸோ மாடலஸ் ஆஃப் 3 இன்ட்டு 1 3 மைனஸ் 4 இன்ட்டு 4 16 ஆகிடும் by 4. ஸோ மாடலஸ் சிம்ப்ளை பண்ணினாக்கா -13 by 4 வந்துடும். ஸோ மாடலஸ் ரிமூவ் பண்ணினாக்கா +13 by 4 ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு A21 ஃபைன் பண்ணுறீங்க. A21 அப்போ ஐக்கு 2 ஜேவுக்கு 1 அப்ளை பண்ணினாக்கா ஸோ மாடலஸ் ஆஃப் 3 இன்ட்டு 2 மைனஸ் 4 இன்ட்டு 1 by 4. ஸோ மாடலஸ் டெம் சிம்ப்ளை பண்ணினாக்கா 3 2s 6 ஆகிடும் மைனஸ் 4 1s 4 by 4 ஆகிடும். ஸோ மாடலஸ் சிம்ப்ளை பண்ணினாக்கா 6 minus 4 is 2 ஆகிடும். மாடலஸ் ஆஃப் 2 by 4 ஆகிடும். மாடலஸ் சிம்ப்ளை பண்ணால் +2 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு A22 ஃபைன் பண்ணுறீங்க. ஐக்கு 2 ஜேவுக்கு 2. ஸோ மாடலஸ் ஆஃப் 3 இன்ட்டு 2 மைனஸ் 4 இன்ட்டு 2 by 4. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 3 2s 6 ஆகிடும் மைனஸ் 4 2s 8 by 4 ஈக்குவல் டு மாடலஸில் சிம்ப்ளை பண்ணினாக்கா 6 minus 8 is -2. ஸோ மாடலஸ் ஆஃப் -2 by 4 வரும். மாடலஸ் ரிமூவ் பண்ணால் +2 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 2 by 4. நெக்ஸ்ட்டு A23 ஸோ ஐக்கு 2 ஜேவுக்கு 3. ஓகேங்களா? அப்ளை பண்ணும்போது மாடலஸ் ஆஃப் 3 இன்ட்டு 2 மைனஸ் 4 இன்ட்டு 3 by 4. ஸோ சிம்ப்ளை பண்ணினாக்கா 3 2s 6 minus 4 3s 12 by 4. ஸோ 6 minus 12 is -6 ஆகிடும் மாடலஸில் இருக்கிற டேர்மு. ஸோ மாடலஸ் ஆஃப் -6 by 4 வரும். ஸோ மாடலஸ் ரிமூவ் பண்ணும்போது +6 ஆகிடும். ஸோ 6 by 4. நெக்ஸ்ட்டு A24 ஸோ அப்போ ஐக்கு 2 ஜேவுக்கு 4 அப்ளை பண்ணாக்கா மாடலஸ் ஆஃப் 3 இன்ட்டு 2 மைனஸ் 4 இன்ட்டு 4 by 4. ஸோ மாடலஸ் சிம்ப்ளை பண்ணாக்கா 3 2s 6 மைனஸ் 4 4s 16 ஆகிடும் by 4. ஸோ ஈக்குவல் டு 6 minus 16 -10 ஆகிடும். மாடலஸ் ஆஃப் -10 by 4 வரும். ஸோ மாடலஸ் என்ன பண்ணாக்கா 10 by 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு A31 ஸோ அப்போ A31 ஐக்கு 3 ஜேவுக்கு 1 அப்ளை பண்ணினாக்கா மாடலஸ் ஆஃப் 3 இன்ட்டு 3 மைனஸ் 4 இன்ட்டு 1 by 4. ஸோ 3 3s 9 minus 4 1s 4 by 4. ஸோ மாடலஸில் 9 minus 4 இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணினாக்கா 5 வரும். ஸோ மாடலஸ் ஆஃப் 5 by 4 அப்போ +5 by 4 ஆகிடும். நெக்ஸ்ட்டு A32 ஐக்கு 3 ஜேவுக்கு 2 அப்ளை பண்ணினாக்கா மாடலஸ் ஆஃப் 3 இன்ட்டு 3 மைனஸ் 4 இன்ட்டு 2 by 4. ஸோ மாடலஸ் ஆஃப் 3 3s 9 minus 4 2s 8 by 4. ஸோ மாடலஸ் டைம் சிம்ப்ளை பண்ணினாக்கா 9 minus 8 is 1 ஆகிடும் +1. ஸோ அப்போ 1 by 4 ஆகிடும். மாடலஸ் ஆஃப் 1 by 4 மாடலஸ் ரிமூவ் பண்ணினாக்கா +1 ஆகிடும். நெக்ஸ்ட் A33 ஐக்கு 3 ஜேவுக்கும் 3 அப்ளை பண்ணினாக்கா ஸோ மாடலஸ் ஆஃப் 3 இன்ட்டு 3 மைனஸ் 4 இன்ட்டு 3 by 4. ஸோ சிம்ப்ளை பண்ணினாக்கா 3 3s 9 ஆகிடும் மைனஸ் 4 3s 12 ஆகிடும். மாடலஸ் ஆஃப் 9 minus 12 by 4 ஆகிடும். ஈக்குவல் டு 9 minus 12 மைனஸ் பண்ணினாக்கா மாடலஸ் ஆஃப் -3 by 4 வரும். ஸோ மாடலஸ் ரிமூவ் பண்ணது +3 ஆகிடும். அப்போ 3 by 4 ஆகிடும். நெக்ஸ்ட் A34 ஐக்கு 3 ஜேவுக்கு 4 அப்ளை பண்ணினாக்கா மாடலஸ் ஆஃப் 3 இன்ட்டு 3 மைனஸ் 4 இன்ட்டு 4 by 4. ஸோ மாடலஸ் ஆஃப் 9 minus 16 by 4 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மாடலஸ் டைம் சிம்ப்ளை பண்ணினாக்கா -7 by மாடலஸ் ஆஃப் -7 by 4 வரும். மாடலஸ் ரிமூவ் பண்ணால் 7 by 4 வரும் +7 by 4. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ கேபிட்டல் B is equal to
நம்ம ஃபைன் பண்ண அந்த வேல்யூஸ் அதில் அப்ளை பண்ணுறீங்க ஓகேவா. A11 A12 A13 A14 A21 A22 A23 A24 A31 A32 A33 A34 எல்லா வேல்யூஸ் ஃபைன் பண்ணி எல்லாத்துலேயும் காமனாக 1/4 இருக்குது. 1/4 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னாக்கா 1 5 9 13 2 2 6 10 5 1 3 that's all 3 7 that's all. Second round true over. Next exercise 7.1 question number 2, find the value of P, Q, R and S if two matrix வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இதே மாடல் சம் எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டூ மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு சொன்னாங்க அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ஈக்குவல் பண்ணிடணும், ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ PQRS 4 வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 by 1 ஃபைன் பண்ணலாம். த கிவன் மேட்ரிக்ஸ் டூ மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ since the matrix are equal, the corresponding entities on the both sides are equal. அப்போ ரெண்டு சைடு இருக்கிற கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து ஈக்குவல். இப்போ ஃபஸ்ட்டு P ஃபைன் பண்ணலாம். ஸோ P டைம்னா P ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது, அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1 ஓகேங்களா. அப்போ P ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. ஸோ இதில் வந்து P ஃபைன் பண்ணலாம். அப்போ P ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த -1 ஆன்சர் பண்ணாங்க +1 ஆகிடும். ஸோ 1 + 1 2 ஆகிடும். ஸோ P ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. ஸோ P இஸ் ஈக்குவல் டு +or-√2 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு Q டைம் பார்த்தீங்கன்னாக்கா -31 மைனஸ் கியூப் ஈக்குவல் டு அது கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து -4 ஓகேங்களா. ஸோ அதை ஈக்குவல் பண்ணினாக்கா -31 மைனஸ் கியூப் ஈக்குவல் டு -4. ஸோ அந்த -31 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா +31 ஆகிடும். ஸோ -Q ஈக்குவல் +31. ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா -Q ஈக்குவல் டு +27 ஆகிடும். ஸோ Q ஈக்குவல் டு -27. இந்த மைனஸை நம்பருக்கு அப்ளை பண்ணினாக்கா Q ஈக்குவல் -27. நம்மளுக்கு Q வேணுனாக்கா 27 கியூப் ரூட் எடுக்கணும் ஓகேவா. அப்போ Q ஈக்குவல் டு கியூப் ரூட்டாக -27. 27 வந்து 3 டைமாக ஸ்பிட் பண்ணுறோம். -3 × -3 × -3. ஸோ அப்போ கியூப் ரூட்னாக்கா 3 டைமுக்கு 1 டைம் வெளியே வரணும். ஸோ அப்போ Q ஈக்குவல் டு -3. Q ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் R டைம் பார்த்தீங்கன்னாக்கா R+1 அது கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குது பாருங்க 3/2. இப்போ R+1 ஈக்குவல் டு 3/2. ஸோ அப்போ R ஈக்குவல் டு 3/2 -1. அப்போ இந்த 1 ஆன்சர் பண்ணாங்க மைனஸ் ஆகிடும். இப்போ R ஈக்குவல் 3/2 -1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 1s are 2 ஆகிடும். அப்போ R ஈக்குவல் டு 3 - 2/2 வரும். R ஈக்குவல் டு 3 - 2/2. ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா R ஈக்குவல் டு 1/2. R ஈக்குவல் டு 1/2 ஓகேவா. PQR ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் S. இப்போ S டைம் பார்த்தீங்கன்னாக்கா S-1 ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங்காக -5 இருக்குது. ஸோ அப்போ S-1 ஈக்குவல் -5. ஸோ S ஈக்குவல் டு -1 ஆன்சர் பண்ணால் +1 ஆகிடும். அப்போ S ஈக்குவல் டு 1 - 5 தட்ஸ் ஆல். P ஈக்குவல் டு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா +or-√2. Q ஈக்குவல் டு -3. R ஈக்குவல் டு 1/2. S ஈக்குவல் டு 1 - 5 தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 7.1 கொஸ்டின் நம்பர் 3, டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் x + y இஃப் டூ மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துறாங்க ஓகேவா. டூ மேட்ரிக்ஸ் ஈக்குவல் கொடுத்துறாங்க. x + y வேல்யூ கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ தனியாக ஃபைன் பண்ணணும், ஒயோட வேல்யூ தனியாக ஃபைன் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ டூ மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல்னாக்கா அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ ஈக்குவல். ஸோ அதை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ தனியாக ஃபைன் பண்ணணும், ஒயோட வேல்யூ தனியாக ஃபைன் பண்ணிட்டு இந்த டூ வேல்யூ ஆட் பண்ணினா x + y அதான் கொஸ்டின் ஓகேவா. ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் டூ மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ டூ மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னாக்கா அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல், போத் ஆர் டூ சைட். ஸோ இதில் எக்ஸ் அண்ட் ஒய் கம்பைன் ஆகி வந்திருக்கு. சில டைமில் எக்ஸ் மட்டும் தனியாக வந்திருக்கு. நம்ம எப்படி வேணால் ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2x + y ஈக்குவல் டு அது கரஸ்பாண்டிங்காக 7 இருக்குது. அப்போ 2x + y ஈக்குவல் டு 7 ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது 1 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 4x ஈக்குவல் டு அதுக்கு நேராக கரஸ்பாண்டிங் என்ன இருக்கு பாருங்க x + 6. இப்போ ரெண்டுமே எக்ஸ் டைம் தான். இப்போ 4x ஈக்குவல் டு x + 6. இதுலேருந்து எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிடலாம் ஈஸியாக. இதில் ஒரே ஒரு டேர்மு தான் எக்ஸ் ஒய் கம்பைன் ஆகி வந்திருக்கு. மற்றபடி எல்லாமே எக்ஸ் டைமாக தான் இருக்குது ஓகேங்களா, இல்லை ஒய் டைமாக இருக்குது. ஸோ அப்போ இதில் பண்ணாக்கா எக்ஸ் டைம் கூட எக்ஸ் டைம் கம்பைன் பண்ணாக்கா ஈஸியாக நம்மள எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். அப்போ 4xக்கு நேராக என்ன கரஸ்பாண்டிங்காக இருந்தாக்கா x + 6ன்னு இருக்குது. அதுலேருந்து எக்ஸ் நம்ம டெரிவ் பண்ணுவோம். ஸோ அப்போ 4x ஈக்குவல் டு x + 6. ஸோ வந்து நம்பர் 2ன்னு வச்சுங்க. ஸோ ஃப்ரம் 2 எடுத்துங்க. ஃப்ரம் 2 பார்த்தீங்கன்னாக்கா 4x ஈக்குவல் டு x + 6 இருக்குது. அதுலேருந்து என்ன பண்ணுறீங்க, இந்த 4x வச்சுட்டு இந்த எக்ஸ் இன்சைட் மூவ் பண்ணினா மைனஸ் ஆகிடும். அப்போ 4x - x ஈக்குவல் டு 6 ஆகிடும். இப்போ சப்ளை பண்ணாக்க 3x ஈக்குவல் டு 6 ஆகிடும். ஸோ x ஈக்குவல் டு 6/3. ஸோ அப்போ x ஈக்குவல் டு வேல்யூ வந்து 2 ஆகிடும். எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ அதை ஃப்ரம் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x ஈக்குவல் 2ன்றதை ஃப்ரம் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணினாக்கா ஒய்யோட வேல்யூ வந்துடும். ஸோ சப்ஸ்டியூட் x ஈக்குவல் டு 2 in 1 ஃப்ரம் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2x + y ஈக்குவல் டு 7. ஸோ அப்போ எக்ஸ் அங்கே 2 அப்ளை பண்ணினாக்கா 2 × 2 + y ஈக்குவல் டு 7. ஸோ 2 2s are 4 ஆகிடும். 4 + y ஈக்குவல் டு 7. ஸோ அப்போ y ஈக்குவல் டு 7 - 4 ஆகிடும். அப்போ y ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒயோட வேல்யூ 3. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கனாக்கா
எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்க ஏறும். அப்போ எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 2, ஒயோட வேல்யூ 3 ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 2 + 3 = 5. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.1ல கொஸ்டின் நம்பர் 4. Determine the matrices A and B if they satisfy 2A minus B plus matrix 6 minus 6 0 minus 4 2 1 equal 0 and A minus 2B equal to matrix is 3 2 8 minus 2 1 minus 7. ஓகேவா? ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ மேட்ரிக்ஸ் ஏ தனியாக மேட்ரிக்ஸ் பி தனியாக கேட்குறேன். மேட்ரிக்ஸ் ஏ என்ன இருக்கும், மேட்ரிக்ஸ் பி என்ன இருக்கும் கேட்குறேன். ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துறாங்க மேட்ரிக்ஸில். ஸோ இது சால்வ் பண்ணி ஏ மேட்ரிக்ஸ் தனியாக கண்டுபிடிக்கணும், பி மேட்ரிக்ஸ் தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ கிவன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 2A ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் 2A மைனஸ் பி ப்ளஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அது ஈக்குவேஷன் ஃபார்ம் மாற்றுறீங்க. அப்போ அந்த மேட்ரிக்ஸை அப்படியே ஈக்குவலன்ஸை மூவ் பண்ணினாக்கா மைனஸ் ஆகிடும், மைனஸ் ஆகுது மேட்ரிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மைனஸ் உள்ளே அப்ளை பண்ணினாக்கா உள்ள டேர்முடைய சைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ப்ளஸ்னா மைனஸ் ஆகிடும், மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே ஆன்சர் மூவ் பண்ணுறேன். ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா மைனஸ் ஆகுது மேட்ரிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மைனஸ் உள்ளே அப்ளை பண்ணினாக்கா உள்ள டேர்மில் இருக்கிற இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ்னா மைனஸ் ஆகிடும், மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 2A minus B equal to -6 6 0 4 -2 -1 ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று ஆல்ரெடி ஈக்குவல் ஆன் சைடு இருக்குது மேட்ரிக்ஸ். அப்போ A minus 2B equal to the மேட்ரிக்ஸ். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. இது சால்வ் பண்ணி ஏ மேட்ரிக்ஸ் தானே பி மேட்ரிக்ஸ் தானே ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? எலிமினேஷன் மெத்தட் பண்ணலாம். ஸோ எது ஒன்று கேன்சல் பண்ணலாம். ஸோ சால்வ் 1 and 2. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2Aன்னு இருக்குது. அப்போ 2 into 2A வந்து 4A ஆகிடும். -2B equal to இந்த மேட்ரிக்ஸையும் 2 ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண அந்த மேட்ரிக்ஸ் 2 மல்டிப்ளை -12 12 0 8 -4 -2 ஆகிடும். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்றும் பண்ண தேவையில்ல. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணுங்க. A minus 2B equal to the மேட்ரிக்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணாலே 2B கேன்சல் ஆகிடும். பி டைம் பார்த்தா 2B -2B -2Bன்னு இருக்குது. ரெண்டு சேம் சைனாக இருக்குது. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணால் தான் சைன் மாற்றணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும், செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணுறீங்க. 1லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணி அப்போ சேஞ்ச் த சைன் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகுது மேட்ரிக்ஸ். இப்போ பி டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ 4A minus A equal to 3 ஆகிடும். ஈக்குவல் டு ஸோ மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் -12 12 0 8 -4 -2 மைனஸ் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ் 3 2 8 -2 1 -7. ஓகேவா? இப்போ 3A ஈக்குவல் டு இந்த 2 மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூஸை மைனஸ் பண்ணணும். கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மைனஸ் சைனை இந்த மேட்ரிக்ஸ் உள்ள அப்ளை பண்ணும்போது இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டுரும். ஓகேவா? அந்த மைனஸ் உள்ள அனுப்பிட்டாக்க இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டு இந்த உள்ள டேர்முடைய சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ -3 -2 -8 +2 -1 +7. ஸோ அப்போ 3A equal to இந்த 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் -12 ப்ளஸ் -3 இருக்குது. அப்போ சேம் சைனாக இருக்குது. அப்போ சேம் சைன் இருந்தால் என்ன பண்ண ஆட் பண்ணிக்கணும். அப்போ -15 ஆகிடும். 12 -2 பண்ணாக்கா +10 ஆகிடும். 0 -8 -8 ஆகிடும். 8 + 2 10 ஆகிடும். -4 -1 -5 ஆகிடும். -2 +7 +5 ஆகிடும். அப்போ 3A equal to மேட்ரிக்ஸ் வருது. இப்போ A equal to அந்த 3 ஆன்சர் பண்ணாக்கா டிவைட் ஆகிடும். அப்போ A equal to 1/3 into the matrix -15 10 -8 10 -5 5. அப்போ A மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் B மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணுறீங்கன்னாக்கா சப்ஸ்டியூட் A in 1. அப்போ A மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணல அதை ஃப்ரம் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஃப்ரம் 1 is 2A minus B equal to matrix -6 6 0 4 -2 -1. ஸோ அப்போ 2 into A matrix is 1/3 into the matrix -15 10 -8 10 -5 5. So minus B equal to the matrix is -6 6 0 4 -2 -1. ஸோ இப்போ இது சிம்ப்ளை பண்ணணும். ஸோ 1/3 into இந்த 2 ஆன்சர் மூவ் பண்ணிடலாம். இல்லைனாக்கா இந்த 2 ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 into 1/3 இருக்குல்ல, இந்த 2 மட்டும் இந்த மேட்ரிக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. எல்லா டைமே மேட்ரிக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ 1/3 into -30 20 -16 20 -10 10 minus B equal to the matrix. ஸோ 1/3 அப்படியே இருக்கட்டும், இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கட்டும். -B equal to நம்மளுக்கு B மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ இந்த -Bயை அப்படியே ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணிடுறோம். +B ஆகிடும். இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஈக்குவல் சைடு இருக்குல்ல, அந்த மேட்ரிக்ஸை அப்படியே ஈக்குவல் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணினாக்கா மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ்லாம் ஒன் சைடு கொண்டு போயிடும். அப்போ B equal to வந்துடும்.
ஸோ அப்போ இது சிம்பிளை பண்ணினாக்கா மேட்ரிக்ஸ் பி வந்துடும். ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு ஸோ அந்த 2 மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணுற முன்னாடி இந்த 1/3 இருக்குல்ல ஃப்ரண்ட்டில் அதை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறோம். 1/3 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -30/3 ஆகிடும். -20/3 -16/3 20/3 -10/3 10/3 ஆகிடும். ஸோ அந்த மைனஸு உள்ள அப்ளை பண்ணும்போது இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ஸோ மைனஸ் அப்ளை பண்ணும்போது நான் சைன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ +6 -6 0 -4 +2 +1 ஆகிடும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும். b இஸ் ஈக்குவல் டு ஸோ கரஸ்பாண்ட் வேல்யூஸை ஆட் பண்ணுறீங்க. -10 +6 கரஸ்பாண்ட் வேல்யூ ஓகேவா. ஸோ 20/3 -6 ஆகிடும். -16/3 +0 20/3 -4 -10/3 +2 10/3. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணலாம். எதெல்லாம் 3ஆல் கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ -30/3 கேன்சல் பண்ணால் -10 ஆகிடும். அதுமாதிரி கேன்சல் பண்ணணும். ஸோ இப்போ இது சிம்பிளை பண்ணால் b இஸ் ஈக்குவல் டு இப்போ -10 + 6னாக்கா -4 ஆகிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ண கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 20 -18/3 ஆகிடும். இதே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா -16/3 அப்படி தான் இருக்கும். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 20 -12/3 ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா -10 + 6/3 ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 + 3/3 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணாக்கா b இஸ் ஈக்குவல் டு -4 2/3 -16/3 8/3 -4/3 13/3 வந்துடும். த மேட்ரிக்ஸ் b இஸ் தட்ஸ் ஆல். 1/3 காமனாக இருக்குது. 1/3 காமனாக வெளியே எடுக்கிறோம். சில டைமில் 1/3 காமனாக இல்லை. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் டைமில் 1/3 காமனாக வெளியே இல்லை. மற்றபடி எல்லா டைம்லையும் 1/3. ஸோ 1/3 காமனாக வெளியே என்னக்கா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 ஆகிடும். -12 ஓகேங்களா. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.1 கொஸ்டின் நம்பர் 5. இஃப் a = 1 a 0 1 தென் கம்ப்யூட் a⁴. அப்போ a⁴ கேட்குறாங்க. அப்போ a மட்டும்தான் கொடுத்துறாங்க. அப்போ a⁴ எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்னாக்கா a² × a² பண்ணலாம். a² × a². அப்போ a² கூட a² மல்டிப்ளை பண்ணால் a⁴ ஆகிடும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு a² ஃபைண்ட் பண்ணுங்க. இந்த a² கூட அகைன் a² மல்டிப்ளை பண்ணினாக்கா a⁴ ஆகிடும். ஸோ அப்போ a² எப்படி கண்டுபிடிக்கும் தெரியும் உங்களுக்கு. a²னாக்கா a × a மேட்ரிக்ஸ் கூட a மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா a². ஸோ அப்போ a² = a மேட்ரிக்ஸ் கூட a மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 1a 0 1 இன்ட்டு 1a 0 1. ஸோ அப்போ 2 மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ண தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் முடிச்சிட்டு பிறகு நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. மல்டிப்ளை பண்ணாக்கா 1 + 0 a + a 0 + 0 0 + 1 வந்து ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இஸ் 1a. ஃபர்ஸ்ட் காலம்னா 1 0 மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 1 a × 0 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ 1 × a ப்ளஸ் a × 1 a ஆகிடும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போ 0 × 1 0 1 × 0 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணாக்கா 0 × a 0 1 × 1 1 + 1. ஸோ இது சிம்பிளை பண்ணினாக்கா a² = 1 2a 0 1 ஆகிடும் a². நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது வந்து a⁴. அப்போ a⁴னாக்கா a⁴ = a² × a². இப்போ a² கூட a² மல்டிப்ளை பண்ணும். a² பார்த்தீங்கன்னாக்கா 1 2a 0 1. அதோட அகைன் a² மல்டிப்ளை பண்ணும் 1 2a 0 1. ஸோ அகைன் 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 + 0 2a + 2a 0 + 0 0 + 1 ஆகிடும். ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா a⁴ = 1 4a 0 1 ஆகிடும். தட்ஸ் ஆல். a⁴ is 1 4a 0 1. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.1 கொஸ்டின் நம்பர் 6. கன்சிடர் தி மேட்ரிக்ஸ் a∝ = cos α - sin α sin α and cos α. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பண்ணால் ஷோ தட் a∝ × a⁻ = a × α + β. செகண்ட் ஃபார்முலா ஃபைண்ட் ஆல் பாசிபிள் ரியல் வேல்யூஸ் ஆஃப் a satisfying தி கண்டிஷன் a∝ + a α transpose = I. ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ கிவன் பார்த்தீங்கன்னாக்கா a∝ மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. ஆனால் நம்ம ரோம்நாட்டில் ஃபைண்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா a∝ a⁻ இருக்குது. அப்போ a∝ மட்டும்தான் கொடுத்துறாங்க. அப்போ a⁻ வேணுனாக்கா எங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கா பீட்டா போட்டு விட்டான். அப்போ a⁻ = cos β - sin β sin β cos β. தட்ஸ் ஆல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் 2 மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன ஷோ பண்ண பாருங்க a∝ × a⁻ a α + βன்னு வரும். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. a∝ a⁻ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ a∝ × a⁻ = a மேட்ரிக்ஸ் இன்ட்டு a⁻ மேட்ரிக்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ cos α × cos β - sin α × sin βன்னு வந்துடும்.
நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டான்னு வந்துடும் ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும்போது சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா வந்துடும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா வந்துடும் ஓகேவா. ஸோ இது சிம்ப்ளை பண்ணும்போது ஸோ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படியே இருக்கட்டும். அதுமாதிரி நெக்ஸ்ட் இதில் மைனஸ் காமனாக வெளியிடுதுனாக்கா மைனஸ் ஆஃப் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வந்துடும். இந்த டைம் அப்படியே இருக்கட்டும் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இருக்கட்டும். இதுலேயும் அதுமாதிரி மைனஸ் காமனாக வெளியிடுதலாம் இல்லைனாக்கா ப்ளஸ் டைம் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறேன். ப்ளஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மைனஸ் டைம்னா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது என்ன ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்றதுன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அது காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்ம்லாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டைம் ஓகேங்களா காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்ம்லாம் அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நெக்ஸ்ட் மைனஸ் இது என்ன ஃபார்ம்லானாக்கா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்ம்ல இது ப்ராக்கெட் உள்ள இருக்குது சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா முன்னாடி மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் போட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது அகைன் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்ம்லா நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் பி ஃபார்ம்லா அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்ம் ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க கொஸ்டினில் ஏ ஆல்ஃபான்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ கொஸ்டினில் அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற அந்த டேர்ம் பார்த்தாங்க எல்லாமே ஆல்ஃபா ஆல்ஃபா இருந்தது. இப்போ ஏ ஆல்ஃபான்னாக்கா இங்கே ஆல்ஃபா ஆல்ஃபா இங்கே என்ன வந்திருக்கு பாருங்க இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்திருக்கு. அப்போ இது ஈக்குவல் டு ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாம். என்ஸ் ப்ரூவ்ட் தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர். செகண்ட் ரோம் லெட்டர் என்ன கொடுத்துட்டாங்கனாக்கா ஏ ஆல்ஃபா கூட ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்ஃபர் பண்ணாக்கா ஐ வரும். ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ் வரும் ஓகேவா. அப்போ ஏ ஆல்ஃபா ஆல்ரெடி கொடுத்துறாங்க. ஏ ஆல்ஃபாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அப்போ ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்ஃபர் பண்ணினாக்கா ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணு நான் காலமாக ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஏ ஆல்ஃபா இன்டர்சேஞ்ச் பண்ணினாக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணினாக்கா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா வந்துடும். இல்லை டூ என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஓகே. ஆட் பண்ணி ஐக்கு ஈக்குவல் பண்ணணும். ஐக்கு ஈக்குவல் பண்ணி பாசிபிள் வேல்யூஸ் ஃபைன் பண்ணுவாங்க ஓகேவா. இப்போ ஏ ஆல்ஃபா ப்ளஸ் ஏ ஆல்ஃா டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ் 2x2 1001 ஓகேங்களா. ஸோ டூ மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணினாக்கா கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆட் பண்ணினாக்கா 2 காஸ் ஆல்ஃபா 0 ஆகிடும். 0 2 காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் 1001 ஓகேவா. ஸோ நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஆல்ஃபாவோட வேல்யூ ஸோ அப்போ 2 காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு அது கரஸ்பாண்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1க்கு ஈக்குவல் பண்ணுறீங்க. So equating the corresponding entries on the both sides. But 2 cos alpha equal to 1. So cos alpha equal to 1 by 2 ஆகிடும். ஸோ அப்போ cos alpha equal to 1 by 2நாக்கா ஸோ 5/3 5/3 தான் வேல்யூ வந்து 1 by 2 வந்து. ஸோ அப்போ பாசிபிள் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா equal to 2n pi plus or minus 5/3 n belongs to integers. That's all. ஸோ அப்போ cos alpha equal to theta into cos theta. ஸோ அப்போ ஆல்ஃபாவோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா காசுக்கு ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் solution பார்த்தீங்கன்னா alpha equal to 2n pi plus or minus theta n belongs to z. Next exercise 7.1 question number 7. A equal to 4 2 minus 1x and such that a minus 2y into a minus 3y equal 0. Find the value of x ங்கிறாங்க ஓகேவா. ஸோ கொடுத்த அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துறாங்க. ஸோ கொடுத்துற அந்த கண்டிஷன் இருக்குல்ல இதை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடி போகிறீங்க. ஸோ அப்போ a minus 2y into a minus 3 equal 0 ஓகேவா. அப்போ a minus 2y equal to ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடலாம். a is 4 2 minus 1x minus 2 into I னா யூனிட் மேட்ரிக்ஸ் minus 2 into 1001. ஸோ இது சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ ஈக்குவல் டு 4 2 minus 1x இந்த மைனஸ் 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். மைனஸ் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -2 0 0 -2 ஆகிடும். ஸோ இந்த டூ மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணினாக்கா a minus 2y ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆட் பண்ணினாக்கா 4 minus 2 பண்ணினாக்கா 2 ஆகிடும். Next 2 plus 0, next minus 1 plus 0, next x minus 2 ஓகேவா. ஸோ அப்போ சிம்பிளை பண்ணாக்கா 2 2 minus 1 x minus 2. ஸோ இது a minus 2y. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் நம்ம பண்ணிச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராக்கெட்னா a minus 3y. இப்போ a minus 3y ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு a minus 3y ஈக்குவல் டு அப்போ a is 4 2 minus 1 x minus 3 into I யூனிட் மேட்ரிக்ஸ். இப்போ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே ரைட் மைனஸ் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க. மைனஸ் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -3 0 0 -3. ஸோ இந்த டூ மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணும்போது a minus 3y ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் வேல்யூவை சிம்ப்ளை பண்ணுறீங்க. ஸோ 4 minus 3 2 minus 0 -1 -0 x minus 3. ஸோ அப்போ a minus 3 ஈக்குவல் டு சிம்ப்ளை பண்ணினாக்கா 1 2 -1 x minus 3 ஓகேவா. ஸோ இந்த டூ ப்ராக்கெட் டைம் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும்.
ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ a மைனஸ் 2i இன்ட்டு a மைனஸ் 3i ஈக்குவல் டு 0 கொடுத்துருவாங்க கிவனு. இப்போ a மைனஸ் 2i இஸ் 2 minus 1 x minus 2 into a minus 3i is 1 2 minus 1 x minus 3 equal to 0. So 2 multiply பண்ணி x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறீங்க. 0ன்றது என்னன்னாக்கா ஜீரோ மேட்ரிக்ஸ் அங்கே அப்ளை பண்ணிடலாம். ஏன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக மேட்ரிக்ஸாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வெறும் வேல்யூ 0 மட்டும் தான் இருக்குது. ஸோ அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம. அப்போ ஜீரோன்றதால் ஜீரோ மேட்ரிக்ஸ் அங்கே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் இந்த 2 மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 minus 2 4 plus 2 into x minus 3 வரும், minus 1 வரும். ஸோ minus 2 plus of x minus 2 into x minus 3 equal to 0 மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது சிம்பிளை பண்ணினாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 இது சிம்பிளை பண்ணால் 4 plus 2x minus 6 ஆகிடும். இங்கே minus 1 into minus x plus 2 ஆகிடும். இங்கே minus 2 plus இந்த 2 ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணால் x square minus 5x plus 6 ஆகிடும் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். ஸோ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். இந்த எல்லா டேர்ம்லேயும் எக்ஸ் இருக்குது ஒன்றை தவிர. ஸோ இதில் ஏதோ நம்மளுக்கு சிம்பிளிஃபை அது ஈஸியாக நம்ம எக்ஸ் டேர்ம் வந்து இந்த 3 டேர்ம்லையும் இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக எப்படி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் அந்த டேர்ம் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சிம்பிளை பண்ணிங்கனாக்கா 0 2x minus 2 x minus x plus 1 x square minus 5x plus 4 equal to 0 மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஈஸியாக நம்ம ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும் ஈக்குவல் பண்ணால் போகுது, எல்லாத்தையும் பண்ண தேவையில்ல. ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும் எக்ஸ் டேர்ம் ஈக்குவல் பண்ணாத கரஸ்பாண்டிங் ஈக்குவல் பண்ணினாக்கா எக்ஸ் வேல்யூ வந்துடும். ஸோ அப்போ ஈக்குவிட்டி கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் அப்போ 2x minus 2 ஈக்குவல் டு அது நேராக கரஸ்பாண்டிங் என்ன 0 இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணால் ஈக்குவல் பண்ணலாம். அப்போ எக்ஸ் minus x plus 1 அது கரஸ்பாண்டிங் 0 அதையும் ஈக்குவல் பண்ணலாம். ஏதாவது ஒன்று மட்டும் ஈக்குவல் பண்ணால் போதும் எக்ஸ் வேல்யூ வந்துடும். அப்போ 2x minus 2 equal 0. ஸோ ஆர் minus x plus 1 equal 0. ஸோ அப்போ 2x equal 2 வந்துடும். அப்போ இல்லை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1 வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னக்கா 1. தட்ஸ் ஆல். ஸோ இந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்குல்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 4 அதுக்கு ஈக்குவல் பண்ணினாக்கா அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 4 equal 0 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1 equal 0 வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரும். ஆல்சோ சின்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அலாம் சாட்டிஸ்ஃபை தி ஈக்குவேஷன். அப்போ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 பண்ணால் தான் அந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். தட்ஸ் ஆல். Next exercise 7.1 question number 8. If a equal to 1 0 0 0 1 0 a b minus 1 show that a square is a unit matrix. a square ன்றது யூனிட் மேட்ரிக்ஸ்ன்ட்டு வருது. a மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க, a square நம்ம ஃபைண்ட் பண்ணோம். a square ஃபைண்ட் பண்ணாக்கா ஆன்சர் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் a ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணி a ஸ்கொயர்னாக்கா a இன்ட்டு a கூட a மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ 3x3 மேட்ரிக்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இதுமாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ண தெரியும் ஃபாஸ்ட்டாக போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி இந்த 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ இது சிம்பிளை பண்ணினாக்கா 1 0 0 0 1 0 0 0 1 வரும். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணினாக்கா நம்மளுக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் வருது. அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஏ யூனிட் மேட்ரிக்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 7.1 கொஸ்டின் நம்பர் 9. இஃப் ஏ ஈக்குவல் டு 1 0 2 0 2 1 2 0 3 அண்ட் ஏ கியூப் மைனஸ் 6a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் கேஐ ஈக்குவல் டு 0 ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கேங்கிறேன். கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கொடுத்து அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். இதில் என்ன இருக்குனாக்கா ஏ கியூப் இருக்குது, ஏ ஸ்கொயர் இருக்குது, ஏ இருக்குது, ஐ இருக்குது. அப்போ ஏ கியூப்னாக்கா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னாக்கா ஏ மட்டும் தான் கொடுத்துறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அது கூட ஏவை மல்டிப்ளை பண்ணால் ஏ கியூப் வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிச்சி தெரியும்? ஏ ஸ்கொயர்னாக்கா ஏ இன்ட்டு ஏ கூட ஏ மட்டும் ஏ ஸ்கொயர் வரும். அந்த ஏ ஸ்கொயர் கூட அகைன் ஒரு ஏவை மல்டிப்ளை பண்ணினாக்கா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஏ கியூப் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃபைண்ட் பண்ணதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணுறீங்க. ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் கூட ஏ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணாக்கா உங்களுக்கு ஆன்சர் இந்தமாரி வரும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணினாக்கா வரும். ஸோ இப்போ சிம்பிளை பண்ணினாக்கா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 2 8 0 4 0 8 5 1 13 வந்துடும். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் ஏ கியூப்னு இருக்குது. ஸோ அப்போ ஏ கியூப் வேணுனாக்கா இந்த ஏ ஸ்கொயர் கூட அகைன் ஒரு ஏ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு
ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ. அப்போ ஏ ஸ்கொயருக்கு நம்ம என்ன ஃபைன் பண்ண ரைட் பண்ணுறீங்க இன்ட்டு ஏ. இந்த 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா நம்மளுக்கு ஏ கியூப் வந்துடும். ஓகேவா? அது சேம். ஓகேவா? 2 மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணினாக்கா நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா ஏ கியூப் ஈக்குவல் டு 21 12 34 0 8 0 34 23 55 வரும். ஓகேங்களா? ஏ கியூப் வந்துடுச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருந்தல அந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறீங்க. ஏ கியூப் மைனஸ் 6a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் கே ஈக்குவல் 0. ஏ கியூப் என்ன ஃபைன் பண்ணீங்க? ஏ கியூபுக்கு 21 0 34 12 8 23 34 0 55. ஓகேவா? மைனஸ் 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஆல்ரெடி நம்ம ஏ ஸ்கொயருக்கு ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். அப்போ ஏ ஸ்கொயருக்கான மேட்ரிக்ஸ் பண்ணால் 5 0 8 2 4 5 8 0 13. ஓகேவா? ப்ளஸ் 7 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் வந்து கொஸ்டின்லேயே இருக்குது. ஓகேவா? ஏ மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணி 7 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் 1 0 2 0 2 1 2 0 3 இன்ட்டு ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3/3. ஓகேவா? 3/3 மேட்ரிக்ஸ் தானே இருக்குது கொஷனில். ஸோ அப்போ 3/3 உடைய யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ 1 0 1 0 0 1 0 0 0 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இந்த சிம்பிளை பண்ணினாக்கா இதுலேருந்து கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே ரைட் பண்ணிடுங்க. இந்த -6 உள்ள மல்டிப்ளை பண்ணி செகண்ட் இந்த -6 உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க. இந்த ப்ளஸ் போட்டுக்கலாம். 6 மல்டிப்ளை பண்ண -6 -30 0 -48 -12 -24 -30 -48 0 -78 வந்துடும். நெக்ஸ்ட் இந்த +7 உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க. +7 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ ப்ளஸ் ஆஃப் 7 0 14 0 14 7 14 0 21 வந்துடும். இங்கே ப்ளஸ் கேன்னு இருக்குது. கேவில் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது கே 0 0 கே 0 கே 0 0 0 கே வந்து ஈக்குவல் 0. ஸோ இந்த 4 மேட்ரிக்ஸ் இந்த 4 மேட்ரிக்ஸ் என்ன பண்ணோம் ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த 4 மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு வேல்யூக்கும் கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வேல்யூஸ் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் 21 -30 + 7 + k. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 0 ஆகிடும். 34 -48 + 14 + 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே 12 -12 + 0 + 0 ஆகிடும். நெக்ஸ்ட் 8 -24 + 14 + k ஆகிடும். நெக்ஸ்ட் 23 -30 + 7 + 0 ஆகிடும். இங்கே 34 -48 + 14 + 0 ஆகிடும். இங்கே 0 + 0 ஆகிடும் ஃபுல்லாக. லாஸ்ட் டைம் பண்ணால் 55 -78 + 21 + k ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூவை ஆட் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். இப்போ இது சிம்பிளை பண்ணினாக்கா ஒவ்வொரு டைம் -2 + k ஆகிடும். இங்கே 0 0 ஆகிடும். 0 -2 + k 0 0 0 -2 + k ஆகிடும். ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். கேவோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இதில் ஏதாவது ஒரு டைம் ஈக்குவல் பண்ணால் போதும். கேவில் இருக்கிற டைம் ஏதாவது ஒரு டைம் ஈக்குவல் பண்ணி 0 ஈக்குவல் பண்ணினாக்கா -2 + k = 0. அப்போ k = 2. ஸோ k வேல்யூ பார்த்தினாக்கா 2. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.1 கொஸ்டின் நம்பர் 10. Give your own example of matrices satisfy the following condition in each cases. நாமளே ஓன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். அவன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷனுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் A and B such that AB not equal to BA. செகண்ட் ரோம் லெட்டர் A and B such that AB equal 0 equal to BA. A not equal 0 and B not equal 0. ஓகேவா? தேர்ட் ரோம் லெட்டர் A and B such that AB equal 0 and BA not equal 0. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் நாமளே எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? லெட் ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் லெட் A மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அண்ட் B மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? A மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 1 4 4 1 5. B matrix is 3 -1 2 2 1 3. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டிஷன் பண்ணாக்கா ஏவும் பி மல்டிப்ளை பண்ணணும், பியும் ஏ மல்டிப்ளை பண்ணணும், நாட் ஈக்குவலாக வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏவும் பி மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஏவும் பி இன்டூ மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ண தெரியும் உங்களுக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 6 + 2 + 4 12 + 2 + 5 -2 + 2 + 12 -4 + 2 + 15. ஸோ சிம்பிள் பண்ணினாக்கா ஏபி பார்த்தீங்கன்னாக்கா 12 12 19 13 வருது ஏபி. நெக்ஸ்ட்டு பிஏ மல்டிப்ளை பண்ணுறீங்க. பிஏ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறீங்க, ஏ நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறீங்க. பிஏ மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 6 - 4 4 + 8 2 + 12 3 - 1 2 + 2 1 + 3 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 12 - 5 8 + 10 4 + 15. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 2 2 7 12 4 18 14 4 19 வந்துடும். அப்போ ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஏபி பிஏவும் ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். அப்போ ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இதே மாதிரி செகண்ட் ரோம் லெட்டர் தேர்ட் ரோம் லெட்டருக்கு நம்மளே எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். செகண்ட் ரோம் லெட்டர் ஸோ அப்போ ஏ மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துகிறோம் 0 - 3 0 4 அண்டு பி மேட்ரிக்ஸு 4 3 0 0 எடுத்துகிறோம். ஃபஸ்ட்டு ஏவும் பி மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஏபி மல்டிப்ளை பண்ணினாக்கா 0 மேட்ரிக்ஸ் வரும். நெக்ஸ்ட் பியும் ஏவும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது 0 மேட்ரிக்ஸ் வரும். அப்போ ஏபி ஈக்குவல் டு பிஏ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடுச்சு. ஓகேவா? அப்போ ஏ நாட் ஈக்குவல் 0 பி நாட் ஈக்குவல் 0. நெக்ஸ்ட் தேர்ட் ரோம் லெட்டர் லெட் ஏ மேட்ரிக்ஸ் வந்து 0 1 0 0 எடுத்துகிறோம் அண்டு பி மேட்ரிக்ஸ் 1 0 0 எடுத்துகிறோம். ஸோ ஏவும் பி மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஏவும் பி மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு
என்ன ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும், பிஏ மல்டிப்ளை பண்ணுறீங்க. பிஏ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 0 1 0 1 0 1 0 0 கிடைக்கும். அப்போ ஏபி ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குது, பிஏ நாட் ஈக்குவல் 0 மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஏபி மல்டிப்ளை பண்ணால் 0 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அவங்க சொன்ன பிரகாரம் கரெக்டாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பிஏ மல்டிப்ளை பண்ணினாக்க 0 மேட்ரிக்ஸ் வரல, நாட் ஈக்குவல் 0. ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 7.1ல கொஸ்டின் நம்பர் 11. ஷோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேறு எஃப் ஆஃப் எக்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம்ல, ஏ ஆல்ஃபான்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ ஆல்ஃபா இன்ட்டு ஏ பீட்டா ஈக்குவல் டு சம்திங் கொடுத்துருந்தாங்களா, அதே மாதிரி அதே ஃபார்மில் தான் இதையும் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கூட எஃப் ஆஃப் ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். ஓகேவா, இப்போ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ், இப்போ நம்ம எஃப் ஆஃப் ஒய் நம்மளே என்ன பண்ணணும், டெரிவ் பண்ணிடணும். நம்ம எஃப் ஆஃப் ஒய்னாக்கா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ எஃப் ஆஃப் எக்ஸில் ஒய் போட்டு வேண்டியதான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கூட எஃப் ஆஃப் ஒய் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் ஒய் கொடுக்கல. இப்போ எஃப் ஆஃப் ஒய்ன்றதுனாக்க இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கே ஒய் போட்டுனாக்கா அது எஃப் ஆஃப் ஒய் ஆகிடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் கூட எஃப் ஆஃப் ஒய் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ 3x3 மேட்ரிக்ஸு ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணினாக்கா நம்மளுக்கு இதேமாதிரி ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணினாக்கா இதுமாதிரி நம்ம ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணினாக்கா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இந்தமாரி மேட்ரிக்ஸ் வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இது சிம்ப்ளை பண்ணினாக்கா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பண்ண காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் காமன் வெளியே எடுத்துனாக்கா சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் வந்து லாஸ்ட் 0. நெக்ஸ்ட்டு சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் மைனஸ் காமன் இல்லைனா ப்ளஸ் டைம் ஃபஸ்ட்டு ரைட் காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் 0. நெக்ஸ்ட்டு 0 0 1. ஓகேவா, ஸோ அப்படியே இப்போ நம்ம வந்த ஆன்சரையும் மேட்ரிக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸும் கம்பேர் பண்ணும்போது நல்லா பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்துச்சுனாக்கா எங்கே பார்த்தாலும் எக்ஸ் தான் இருக்குது. ஓகேவா, இங்கே பாருங்கள் எக்ஸ் இடத்துல இங்கே வந்து ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன ஃபார்முலானா காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலா, சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ணணும். அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இருக்குது மேட்ரிக்ஸில். இப்போ காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 0, சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 0 0 0 1. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ்னாக்கா அங்கே இடத்துல எக்ஸ் இருந்தது, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னாக்கா இங்கெல்லாம் பாருங்கள் எக்ஸ் இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்துருப்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த மேட்ரிக்ஸில் இங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும், எக்ஸ்னு இங்கே எல்லாமே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருந்துச்சுனாக்கா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 7.1ல கொஸ்டின் நம்பர் 12. இஃப் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சச் தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 7a மைனஸ் ஆஃப் 1 + a ஹோல் கியூப். ஓகேவா, இப்போ ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க, இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. 7a மைனஸ் ஆஃப் i + a த ஹோல் கியூப் ஃபார்முலா. ஸோ இப்போ கிவன் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுக்கல, ஆனால் என்ன மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மற்றபடி அந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாமலே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. மேட்ரிக்ஸ் இல்லாமலே இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறீங்க கொடுத்துருந்த அந்த கண்டிஷன் பிரகாரம். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து ஏ. இப்போ கிவன் பார்த்தீங்கன்னாக்கா 7a மைனஸ் ஆஃப் i + a த ஹோல் கியூபு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்போ a + b ஹோல் கியூப் ஃபார்முலா a³ + 3a² b + 3ab² + b³ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க இந்த ப்ராக்கெட் டேமுக்கு. ஏவுக்கு i இருக்குது, பிக்கு வந்து கேபிட்டல் ஏன்னு இருக்குது. அதை அப்ளை பண்ணிங்கனாக்கா 7a மைனஸ் ஆஃப் i³ + 3i² a + 3ia² + a³. ஓகேவா, ஸோ ஐனாக்கா யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ ஐஏ வந்து கியூப் பண்ணாலும் சரி அதோட வேல்யூ வந்து 1 தான். ஓகேவா, ஸோ அப்போ i³ வேல்யூ 1 தான், i² வேல்யூ 1 தான். ஓகேவா, ஸோ இதான் பண்ணலாம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தானே வரும், 1 கியூப் பண்ணால் 1 தானே வரும். ஸோ அதனால் i³ பண்ணாலும் i² பண்ணாலும் ஐன்னு போட்டுக்கலாம். ஓகேவா, சப்போஸ் 7a மைனஸ் ஆஃப் i³ i + 3ia + 3a² + a². ஓகேவா, ஐயோட வேல்யூ வந்து 1. அதுமாரி நெக்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்துறாங்கன்னா ஏ ஸ்கொயருக்கு வந்து ஏன்னு கொடுத்துறாங்க, a² = ஏன்னு கொடுத்துறாங்க. இப்போ எங்கே a² இருக்குது அங்கே ஏ போட்டுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே a² இருக்கா, அதனால் நெக்ஸ்ட் எப்படி ஏன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே a³ இருக்குல்ல, இந்த a³ எப்படி பிரிக்கலாம்னாக்கா a² × ஏன்னு பிரிக்கலாம். a³ a² × a பிரிக்கலாம். நம்மளுக்கு தான் கொடுத்துறாங்க கொஸ்டினில் a²க்கு a, அதனால் இந்த a²க்கு ஏன்னு போட்டுக்கிட்டு ஆல்ரெடி இங்கே a இருக்குது, அப்போ a × a வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 7a மைனஸ் ஆஃப் i + 3a + 3a இங்கே a × a a² வரும். அப்போ a²க்கு வேல்யூ வந்து a. அகைன் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏன்னு போட்டுக்கலாம். இப்போ 7a மைனஸ் ஆஃப் i + 3a + 3a ஏன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ 7a மைனஸ் ஆஃப்
இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐ ப்ளஸ் ஏ டேம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணினாக்கா டோட்டலாக 7ஏன்னு வந்துடும். அப்போ ஐ ப்ளஸ் 7ஏ. ஸோ இந்த ப்ராக்கெட் என்ன பண்ணாக்கா இந்த மைனஸ் அப்ளை பண்ணும்போது 7a மைனஸ் ஐ மைனஸ் 7a. ஸோ அப்போ 7a கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 7a மைனஸ் 7a கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ மைனஸ் ஐ மட்டும் இருக்கும். தட்ஸ் ஆல்.